குருவே சரணம். சகல தோஷங்கள் மற்றும் பித்ரு சாபங்களை போக்கிட வல்ல வியதிபாத வழிபாடு. மகாபல்லய சமர்ப்பணம், மகாதேவர் ஆராதனை. வித்தியாசமான வழிபாடு, வியக்க வைக்கும் பலன்கள். இவையெல்லாம் எந்த ஆலயத்தில் நிகழ்த்தப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றது அல்லவா? வாருங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானை குயில் வழிபட்ட சிவத்தலங்கள் பல. இவற்றுள் அம்பிகை பசு உருவில் சிவபூஜை செய்திட்ட திருக்கோழம்பம் எனப்படும் திருக்குழம்பியமும் ஒன்று. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ள புண்ணிய க்ஷேத்திரம்தான் இந்த திருக்குழம்பியம். பஞ்சகோகில க்ஷேத்திரம் என்கிற பெருமையை உடையது. குயிலால் வழிபடப்பட்டமையால் இத்தலத்து சிவபெருமானுக்கு கோகிலேஸ்வரர் என்பதும், அம்பிகைக்கு கோகிலாம்பாள் என்பதும், முருகனுக்கு கோகில சுப்பிரமணியர் என்பதும் திருநாமங்கள். இவ்வாலயத்து விமானம் கோகில விமானம், தீர்த்தம் கோகில தீர்த்தம். இப்படி 5 விதமாக குயிலுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதால் இத்தலத்திற்கு பஞ்சகோகில தலம் என்பது பெயர். இத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் செய்யப்படும் வியதிபாத வழிபாடு மிகுந்த சிறப்புடையது. குறிப்பாக மார்கழி மாதத்தில் செய்யப்படுகின்ற தனுர் வியதிபாதமானது அதி அற்புதமான பலன்களை அள்ளித்தர வல்லது. பொதுவாக வியதிபாதம் எனப்படுவது சந்திர சூரியர்களின் பார்வை கலப்பினால் உண்டாகும் யோகம் ஆகும். ஒரு மாதத்திற்கு 27 நட்சத்திரங்கள் அமைவது போல 27 வியதிபாத யோகங்களும் அமைகின்றன. யோகம் என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்நாட்கள் பித்ரு வழிபாடுகளுக்கு உரிய தினங்களாகவே அமைகின்றன. இக்குறிப்பிட்ட அசுபயோக காலத்தில் பிறந்து விடுபவர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் பித்ருசாபம், ஸ்திரீ சாபம் முதலான தோஷங்கள் ஏற்பட்டு விடுவதும் இயல்பு. இத்தகையவர்கள் எவ்வளவு புண்ணிய காரியங்கள் செய்தாலும் கூட அதற்குரிய பலாபலன்களை அனுபவிக்க இயலாமல் வேதனையுடன் தங்கள் வாழ்நாட்களை கழிக்கும் அவலம் நேரிடுகின்றது. இத்தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி வியதிபாத வழிபாடு ஒன்றுதான். இத்தகைய வியதிபாத வழிபாட்டிற்குரிய தலங்களில் முதன்மையானது இந்த திருக்கோழம்பம். எவரொருவர் வியதிபாத தினத்தன்று இந்த ஆலயத்திற்கு வந்து மனமுருகி வழிபடுகின்றாரோ அவருடைய தோஷத்தினை தாமே ஏற்றுக்கொண்டு விடுவதாக இத்தலத்து ஈசரே உறுதிமொழி கொடுத்துள்ளாராம். அதுவும் ஒரு முறை அல்ல, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் என்று 3 முறைகள் தனது சத்திய வாக்கினை அளித்து இத்தலத்து கோகிலேஸ்வர பெருமானே இச்செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளார் என்கிறது தலபுராணம். இப்படியாக இங்கு வழிபடுபவர்களின் தோஷங்களை ஏற்றுக்கொள்ளும் பெருமானின் உடல் நாளடைவில் தகிக்கத் தொடங்கி விடுமாம். இந்த தகிப்பினை போக்குவதற்காக வருடந்தோறும் புரட்டாசி மாதத்திய வியதிபாத தினத்தன்று 1008 கலச தீர்த்தங்கள் கொண்டு சகஸ்ர கலசாபிஷேகம் செய்து மூலமூர்த்தியின் உஷ்ணத்தினை தணிவிப்பது இங்கு வழக்கமாக இருக்கின்றது. தொடர்ந்து மார்கழி மாத மகா வியதிபாத தினத்தன்று செய்யப்படும் மகாபல்லய சமர்ப்பண வழிபாடும் இத்தலத்திற்கென்றே உரிய பிரத்யேக சிறப்பு பெற்றது. மூலவருக்கு முன்பாக 11 மரக்கால் அன்னம், 11 விதமான பக்ஷணங்கள், 11 விதமான கனிகள், ஒரு பானை இளநீர், ஒரு பானை பானகம், ஒரு பானை நீர்மோர் முதலியவற்றை வைத்து சமர்ப்பிக்கின்றனர். ஏனைய வியதிபாத நாட்களில் மூலஸ்தானத்து கோகிலேச பெருமானுக்கு ஆராதனைகள் செய்யப்படுவது இங்கு வழக்கம். ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் லிங்கமூர்த்திக்கு வழிபாடுகள் நிகழ்த்தப்படுவது கிடையாது. ஏனென்றால் பல்லயத்து அன்னக்கலயத்தில் அவர் ஆவிர்வவித்து விடுவதாக ஐதீகம். எனவே எல்லா உபச்சார ஆராதனைகளும் இந்த மகாபல்லயத்திற்குத்தான் நிகழ்த்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்க அதிசயம். இந்த பல்லயத்தில் உள்ள ஒவ்வொரு அன்னப்பருக்கையுமே சிவஸ்வரூபம் என்று சொல்லப்படுவதால் ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான சிவஸ்வரூபங்களை வழிபடும் புண்ணியம் நமக்கு கிடைத்து விடுகின்றது என்பது இதன் தாத்பர்யம் என்கிறார்கள். ஒரு வருடத்தில் அனைத்து வியதிபாத நாட்களிலும் வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஒரு நாள் வழிபாட்டின் மூலமாகவே மிக எளிதாக பெற்றுவிட முடியும் என்பதும் கூடுதல் விசேஷம். இல்லங்களில் ஸ்ரார்த்த காலத்தில் நம்முடைய முன்னோர்களை நித்திய பித்ருக்களாக வரித்து வசு, ஆதித்ய, ருத்ர ரூபங்களாக பிண்டங்களை இடுவது வழக்கம் இல்லையா? இதில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டிருந்தால் கூட மேற்சொன்ன வியதிபாத வழிபாட்டினை இத்தலத்தில் தரிசிப்பதன் மூலம் தங்களது குறைகள் நீங்க பெறலாம் என்பது இத்தலத்து புராணம் கூறும் தகவல். மேலும் இத்தகு வழிபாட்டின் மூலமாக குறைகள் நீங்க பெற்ற
பித்ருக்கள் ஈசனின் திருவடிகளை, அதாவது சொர்க்கப்பதத்தினை எளிதில் அடைந்து விடுகின்றார்கள் என்றும் சொல்கின்றார்கள். எனவே இந்த அரிய வழிபாட்டினை தரிசிப்பவர்களுக்கு பூர்வ ஜென்ம வினைகள் கழிந்து அளவற்ற சிவபுண்ணியம் உண்டாவதுடன் முன்னோர்களின் ஆசிகளும் கிடைத்திடும் என்பது நிஜம். நிறைவாக இந்த பிரசாதமானது மகாதேவர் ஆராதனை என்கிற பெயரில் அடியார்களுக்கு உணவாக பகிர்ந்து அளிக்கப்பட்டு விடுகின்றது என்பதும் இத்தலத்து வழக்கமாக இருக்கின்றது. கயைக்கு நிகரான புண்ணியம் தரக்கூடிய இந்த திருக்குழம்பியமானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கும்பகோணம் ஆடுதுறைக்கு அருகில் உள்ள புதூர் வழியாகவோ அல்லது திருவாவடுதுறை வழியாகவோ இத்தலத்தினை அடையலாம். குருவே சரணம்.